எப்படியெல்லாம் சமுதாயத்திற்கு ஊடுருவி இன்று சமுதாயத்தின் மத்தியிலே பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து காணப்படுவதற்கான காரணங்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம். அதில் கூடுதலான அமைப்புகளை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நவீன காலத்தில் இருக்கின்ற, அதாவது நாம் வாழுகின்ற சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள், எல்லோரும் நாங்கள் இஸ்லாமிய அழைப்பாளர்கள், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர்களுடைய பிரச்சார பணிகள் இருக்கிறது. இதில் நிறைய, அதாவது அறிஞர்களுக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கு மத்தியிலும் எது சத்தியம் எது அசத்தியம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு, அதாவது சந்தேகத்தோடு தான் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் சொல்வார்கள், போகின்ற வழி உண்டதாவது போய் அடையக்கூடிய இடம் ஒன்றுதான், எல்லோரும் அடையக்கூடிய இடம் சுவர்க்கம். அதை சுவர்க்கத்தை அடைவதற்கு பல வழிகளை மக்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு அமைப்பில் உள்ளவர்களும் நாங்களும் சுவர்க்கத்துக்காக பாடுபடுகிறோம் என்று சொல்லித்தான் மக்களை தங்களுடைய அமைப்பு பக்கம் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறேன், நாங்கள் எந்த ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் அல்ல. குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுகின்ற ஒரு சமுதாயம். குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லக்கூடிய இரண்டையும் தான் எங்களுடைய பின்பற்று. இந்த அடிப்படையில் தான் உலகத்தில் தோன்றிய அத்தனை பிரிவுகளையும் நாங்கள் இந்த இரண்டையும் வைத்து உரைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே குர்ஆனின் ஹதீஸை வைத்துத்தான் எந்த கொள்கை உருவாகினாலும் அதை அங்கே போட்டு குர்ஆனோடும் ஹதீஸோடும் ஒப்பிட்டு அது சரியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் எடுப்போம், அது பிழையாக இருந்தால் அந்த கொள்கையை விட்டும் நாங்கள் ஓரமாகி விடுவோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் நான் இறுதியாக சொன்னேன், இலங்கையிலே உள்ள கூடுதலாக பின்பற்றப்படக்கூடிய அதிகமான சகோதரர்கள் அதன் பக்கம் ஈர்க்கப்படுகின்ற அளவுக்குள்ள ஒரு ஜமாத்தாக இன்றைக்குள்ள ஒரு ஜமாத் தான் ஜமாத் தபிலீக். இந்த தபிலீக் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்புடைய அடிப்படை என்ன? இவர்கள் எந்த வழியில் மக்களை அழைக்கிறார்கள், இவர்கள் சொல்லுகின்ற அந்த கோட்பாடு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஏற்றவாறு இருக்கிறதா என்பதை படிப்பதற்கான ஒரு வகுப்பாக நாம் இதை அமைத்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமைப்புகளை பற்றி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த தினம் நாங்கள் இந்த அமைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தப்லீக் ஜமாத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு முன்னால் உலகத்தில் தோன்றிய இன்னொரு பிரிவு தான் சூஃபித்துவம் என்று சொல்லக்கூடிய, அதாவது மெய்யான நிலையை சொல்வார்கள். ஏன் இதை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்ல போறேன் என்றால், இதற்கும் தப்லீக் ஜமாத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஆகவேதான் இந்த மெய்யான நிலை சூஃபியாக்கள் சூஃபித்துவம் என்று சொல்வது என்னென்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பயான்கள் சொல்லுவாங்க, சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், சூஃபி அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இன்னொன்று மக்களுக்கு ஏதோ பெரிய ஒரு அறிஞர்கள் போன்றும் சூஃபியாக்கள் என்றால் அவர்கள் சொர்க்கவாதிகள் நினைத்துக் கொண்டு அவர்களை பின்பற்றுகின்ற ஒரு கருத்துக்களை உருவாங்குகின்ற நிறைய நிலைகளை பார்க்கிறோம். அது முதலாவது சூஃபித்துவம் என்ற அறிஞர். இந்த சூஃபியாக்கள் அவர்கள் யார், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அவர்கள் எதை முன்வைக்கிறார்கள் என்ற இந்த அடிப்படையை நாம் புரிஞ்சு கொண்டா நம்ம இந்த அமைப்பு, அதாவது தப்லீக் ஜமாத்துடைய அமைப்பை பற்றியும் இன்னும் உள்ள பல அமைப்புகளோடும் அது தொடர்பாக இருப்பதனால் ஆர்வமாக அந்த பேசிக்கை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த சூஃபித்துவம் என்ற ஒரு அடிப்படையே இது குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டது கிடையாது. முதல்ல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூஃபியா இந்த வார்த்தை கூட அரபுல கிடையாது. சூஃப்னு சொல்வது கம்பளி போர்வை சொல்வார். கம்பளி போர்வை தான் அரபியிலே சூஃப்னு சொல்வது. அப்ப இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது, எப்படி இஸ்லாத்துக்கு நுழைவிக்கப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இந்த சூஃபித்துவ கொள்கையும் இந்த நிலைப்பாடும் கிடையாது. அப்படிப்பட்ட மக்களும் நீக்கவில்லை. ரசூலுல்லாஹ் வளர்த்த சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டா கூட அவங்க எவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஆசை உள்ளவர்கள், குர்ஆனின் ஹதீஸையும் சரியாக பின்பற்றிய ஒரு சமுதாயம், அவர்களிடத்திற்கு இந்த சூஃபித்துவ நிலை காணப்பட்டது கிடையாது. பிற்பட்ட தாபீன்கள் காலத்திலும் கிடையாது. அதற்கு பிற்பட்ட ஒரு காலத்தில் தான் இந்த சூஃபித்துவம் என்ற ஒரு கொள்கை உருவாகும். அதாவது அரசியல் சூஃபித்துவம் என்றால் மெய்யான நிலையை சொல்வார் தமிழ்ல. அதாவது ஞானம் பிறக்குது, நாங்கள் ஒரு முக்தி நிலைக்கு போய்விட்டோம், அல்லாஹ்வுடைய அந்த அவனோடு நேரடி கொன்றோடு உள்ளவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு கொள்கை. இப்ப இந்த நிலை எப்போ உருவாகுவதால் இது இஸ்லாத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. கிரேக்க தத்துவங்களில், அதாவது பிலோசோபின்னு சொல்வார், இன்றைக்கும் சில, அதாவது பெரிய ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய, அதாவது பிஏ செய்யக்கூடியவர்கள் யூனிவர்சிட்டிகளில் அரபு பாடங்களில், அதாவது இஸ்லாமிய துறைகளிலே இந்த
இது வந்து பிலோசபி என்று சொல்லக்கூடியது ஒரு தத்துவம். அப்ப இந்த கிரேக்க தத்துவங்களை தான் இந்த யூத கிரேக்கருடைய தத்துவங்களை இஸ்லாத்துக்குள்ளே புகுத்திவிட்டார். அந்த தத்துவங்கள் தான் சூபித்துவம் என்ற போர்வையில் மக்கள் மன்றத்திலே வந்தது. சகோதரர்களே, அப்ப இந்த கிரேக்க தத்துவங்களை தான் இதை அரபியில பல்சபான்னு சொல்வார்கள். இந்த பல்சபா என்பது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து அதை ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையாக பின்பற்றுகிற ஒரு நிலை தோன்றுகிறது தாபீங்களுடைய காலத்துக்கு பின்னால். அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூபியாக்கள் இந்த தத்துவம் இந்த கொள்கையும் இஸ்லாத்திற்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை. இது யூத கிரேக்க தத்துவங்களிலிருந்து காப்பியேற்கப்பட்ட ஒன்று. அடுத்தது இந்த சூபித்துவத்துடைய சில அடிப்படை கொள்கைகள், அதை நாங்கள் புரிந்து கொள்ளும். சூபியத்துவ சில கொள்கைகளை வச்சுதான் அவங்க இருக்கிறாங்க மக்கள். முதலாவது அவனோட அடிப்படை இந்த சூபித்துவத்தை வாதுறவங்க வைக்கக்கூடிய முதலாவது அடிப்படை என்றால் அவன் 4 அடிப்படையை ஏற்படுவான். ஒன்று ஷரியத் சொல்லுவாங்க, இரண்டாவது தரீகத். இதை படித்தீங்கன்னா இதோட நிறைய அமைப்புகள் ஜோயிட்டாங்க. மூணாவது ஹகீகத், நாலாவது மாரிஃபத். ஷரியத் என்றால் மார்க்கம், தரீகத் ஆன்மீகத்தை, இந்த 4 அடிப்படை தான் சூபியாக்களுடைய அடிப்படை. 4 அடிப்படை. அதாவது ஷரியத், நம்ம ஷரியத் சொல்றது வந்து மார்க்கம். அல்லாஹ் வந்து ஷரியத் என்பது இஸ்லாமாக இஸ்லாம்னா ஷரியத். தரீகத் ஏண்டா அவங்களோட தரீகத் என்பது ஆன்மீகத்தில் பைத்தியம். சும்மா ஒரு இஸ்லாம் கலிமா சொன்னா உடனே இஸ்லாத்துக்கு வந்தெல்லாம் அவர் செய்ய முடியாது. உடனே ஒரு இமாம் மாறில அது சில படித்தரங்கள் வச்சுட்டாங்க. அந்த படித்தரங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி ஹகீகத் இதெல்லாம் முக்கிய யதார்த்த நிலையை சொல்லுவாங்க. அதை அடையிற சும்மா அடையல. அப்படி ஒவ்வொன்றையும் நான் படித்து பேசுறேன். மாரிஃபத் மெஞ்ஞான முக்தி அடைகிறது. அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட. அப்ப இப்படி ஒரு அதாவது அவங்களுக்குள்ள ஒரு அடிப்படை சில கொள்கையில வச்சு இதுலதான் மக்களை ஏமாற்றாங்க. இதெல்லாம் பிலோசபியோட சம்பந்தப்பட்டவைகள். இப்படித்தான் அவங்களோட செய்கிறது. மார்க்கத்துக்குள்ள அவனை வழிகெடுப்பதற்கான ஒரு சிந்தனை. இதே ஒரு பிலோசபி தத்துவத்தினூடாக வந்த ஒரு செய்தி. இதை எடுத்து செஞ்சாங்க மார்க்கத்தின் அடிப்படையாக சூபியாக்கள் சூபித்துவ இந்த சிந்தனை கொண்ட சில அறிஞர்கள், சூபித்துவ சிந்தனை கொண்ட சில அறிஞர்கள் தவறாக வழிகட்டு போனவர்கள் அவர்கள் இந்த நிலையை வச்சுதான் மக்கள் மன்றத்தில் செஞ்சாங்க இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. இதை நீங்க பார்க்கலாம். முதலாவது பகுதி இந்த ஷரியத் தான் இது. இப்ப ஷரியத்துன்னு சொன்ன உடனே பொதுவான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் வச்சுக்கிறாங்க. நம்ம கைது கடமைகள் அந்த கலிமாவை பிறகு தொழுக, நோம்பு முடிக்கணும், பண வசதி படைத்தவர், தக்காத்து, ஹஜ் இதெல்லாம் செய்யணும். இப்ப இவங்களோட கொள்கையில் எப்படி இருக்குன்னா இவங்களுடைய அறிஞர்கள் பொதுவாக நான் சொல்லுவேன் இன்றைக்கு பிரபல்யமாக எல்லா அறிஞராவது அதிகமானவர்கள் போற்றக்கூடியதாக ஒரு அறிஞராக கருதுவார். யார் அவர்? கஸ்ஸாலி. அவரை இமாம் கஸ்ஸாலி சொல்வார். சொன்னோட சில ஆட்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெயர் பக்தி நிலையில் வரலாம். சிலவங்களுக்கு அவரை பற்றி பேச தவறாக பேசினால் வேறு மாதிரி நிலைகளும் வரலாம். ஆனால் மார்க்கம் என்று வருகின்றபோது நம்ம என்ன செய்வோம்? ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளணும். நம்மளுக்கெல்லாம் படிச்சு தரணும் நினைச்சாங்க. இமாம் கஸ்ஸாலியுடைய அறிவை தான் அல்லாட சேர்க்கணும் சொன்னாங்க. வயசுல படிப்பான் இமாம் கஸ்ஸாலி அவங்க அந்த அறிவை
இமாம் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் நான் சொல்லித் தருகிறேன், யார் எந்த ஒரு அர்த்தத்தை கேட்கலாம். ஒருவரை இமாம் என்று சொல்வதென்றால் அதற்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கு. அது முக்குதடா இமாம் யுக்குதடா பிஹி. இமாம் என்பவர் பின்பற்றப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம முதல் இமாம் சொல்றோம். இன்னைக்கு நிறைய அறிஞர்கள் உலகத்தில் இருக்கு, தைமியா, இப்னு கைம் ஜௌசியா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இப்படி நிறைய அறிஞர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. இமாம் தஹபி, இப்னு ஹஜர் அஸ்கலானி, இவங்களுக்கெல்லாம் இமாம் சொல்றோம். இமாம் என்றால் அவர்களுடைய கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸோடு ஒற்றுப்போன, அதை ஆதரித்து மக்கள் மன்றத்தில் அவர்கள் வைத்த கருத்துக்கள் நம்ம அவங்க பின்பற்றோம், அதை எடுக்கிறோம். இந்த அறிஞருடைய கருத்துக்கள் நம்ம எடுக்கிறோம், குர்ஆன் ஹதீஸுக்கு மேற்படுத்துகிறார். இந்த அஸ்ஸாலியை பொறுத்த வரைக்கும் அரபு உலகத்தில் உள்ள, அதாவது ஷேக் அல்பானி கூட செய்ய மாட்டார், இமாம் என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் இமாம் என்பவர் அவருடைய சிந்தனைகள், அவருடைய கருத்துக்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வெளியே போனால் அவர்கள் இமாம் என்று அழைக்கப்படக்கூடாது என்பது அரசியலுடைய நிலைப்பாட்டு இருக்கிறது. அதனால்தான் இமாம் என்றே சொல்ல மாட்டார். அவர் நம்ம என்ன புரிந்து கொண்டால், கஸ்ஸாலி என்பவர் இவருடைய நிலை வரலாறு தனியாக படிக்க வேண்டிய ஒரு பாடம். இதை நம்ம சொன்னோட நிறைய பேர் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இவரோட வரலாறு படிக்க இவர் 3 படித்தரங்களை தாண்டி வந்தது. இறுதியாக மரணிக்கிற நேரத்தில் இதே சூபிக்கு அடிப்படை கொள்கைகள் தான் எடுத்து மரணிக்கிறார். அவர் இறுதியாக எழுதிய ஒரு கைப்பட எழுதிய நூல், அந்த நூலிலே அவர் குறிப்பிட்ட கருத்துக்களும், அதாவது வஹதத்துல் வஜூத் என்று சொல்லக்கூடிய சூபியாக்கள் வைத்த ஒரு சிந்தனை தான் வஹதத்துல் வஜூத். அல்லாஹ்வும் படைக்கப்பட்டவர்கள், அதாவது படைப்பவனும் படைக்கப்பட்டவைகள் உண்டு என்று சொல்றதா வஹதத்துல் வஜூத். வஹதத்துல் வஜூத் என்றால் படைத்தவனும் படைக்கப்பட்டவைகள், அது அல்லாஹ்வும் காலிக் மஹ்லூக் ரெண்டு ஒன்று சொல்ற கொள்கை. இந்த கருத்துல தான் கஸ்ஸாலி இருந்தார். யார்? கஸ்ஸாலி சொல்லக்கூடிய இந்த அறிஞர் இந்த கருத்துல இருந்தால் வந்துட்டார். நவுதுபில்லாஹ், நல்லா காப்பாற்றும். ஆகவே இது ஒரு வழிகட்ட ஒரு சிந்தனை. இந்த கருத்திலே இமாம், அதாவது சொல்லக்கூடிய இந்த கஸ்ஸாலி என்பவர், இவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய ஒரு பிரபல்யமான நூல், யாருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நூல் தான் படிச்சுட்டு யாரு இமாம் மாலிக், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவரோட கிதாபு தான் முவத்தா. இவர் இஹ்யா உலூமுத்தீன், சரிதான், இஹ்யா உலூமுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப். அந்த கிதாபை படித்தா மக்கள் குழம்பி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாலே நீங்களே சொல்லுவீங்க, இது குப்பைன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய அந்த தத்துவங்கள் அதுதான் கூடுதலாக இருக்கு. ஆனால் அதை பெரிய ஒரு நூலாக வச்சு படிக்கிறவர்கள் இந்த சூபியாக்களும் இந்த தரிகாக்கள் சொல்லக்கூடிய அமைப்புள்ளவர்கள் இப்படி நிறைய பேர், இந்த தப்லீக் ஜமாத்தாக இருக்கலாம், அவர்கள் கூட அந்த கிதாபுகளை பெரிய ஒரு வேத புத்தகமாக எடுத்துக்கொள்வாங்க. அப்ப இந்த இஹ்யா உலூமுத்தீன்ல இவர் என்ன கருத்தை சொல்றார் பாருங்க. அதாவது இந்த ஷரியத்துக்கு விளக்கம் சொல்றார். ஷரியத்தை இவர் அந்த சூபிக்கு ஒரு நிலை இருக்குது. இவர் ஒரு சூபி தான். இவர் சொன்னார், இந்த ஐங்கால கடமைகள் தான் இஸ்லாத்துக்கு சொல்லக்கூடிய ஐங்கால கடமைகள். இந்த ஐங்கால கடமைகள் எல்லாம் இது நெற்கல்ல இருக்கிற உமியை போல அப்படின்னா, நெற்கல்ல வரக்கூடிய உமி இருக்குது, அந்த உமியில நிலப்பாடுங்க அதனோடு இருக்கும் வரைக்கும் இருக்கும். அதை எடுத்து திருப்பி நாம அரிசாக மாற்றும் போது உமி 12 செய்யும் வைக்கிறா போயிடும், உமி போயிருக்கும், அதை வேறாக்கிடுவாங்க, எடுக்க மாட்டோம். அப்ப அரிசிக்கு தான் நம்ம கிட்ட மதிப்பு இருக்கு, உமிக்கு மதிப்பு இருக்குமா? இருக்காது. அப்ப உமியை எப்படி நாம கலட்டி விடுறோமோ இது போலதான் இந்த கடமை இல்லை. இந்த சரியாக சொல்லக்கூடிய இந்த மாற்று கடமைகள் எல்லாம் இது முதலாம் கட்டம், அவங்களோட ஒரு கட்டம். இது இந்த தொழுகை, நோம்பு இதெல்லாம் நமக்கு இந்த சரியான ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம். எப்படி நம்ம கதிராகி அப்படியே அறுவடை செஞ்சு அது அரிசிக்காக அவங்க எடுக்கிற போது உண்மையை எடுக்க மாட்டோமோ, இது போல நம்ம என்ன செய்யறோம், இந்த தொழுகை அப்படியெல்லாம் இந்த அடுத்த நிலையை சரிக்கிறது, இந்த ஹக்கீக்கத்தின் நிலைக்கு நாங்கள் மாறக்கூட இதை அப்படியே கலட்டி விட வேண்டியது. இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த சிந்தனை கொஞ்சம் அங்கஞ்சியெல்லாம் இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் ஒரு மார்க்கத்துல ஒரு உறுதி வந்த உடனே தொழக்கூடாதுன்னு சொல்றோம், தொழுகை தேவையில்லைன்னு சொல்றோம், நோம்பு கடமையில்லைன்னு சொல்றோம், இப்படி ஜக்காத்துல தேவையில்லை, அதை கொடுக்க தேவையில்லை, இப்படி கடமைகளை உதாசீன ஒரு கூட்டம் எங்க உருவாகிறானோ
இவன் தான் சூப்பி. காத்தாங்குடியில சரிசத்து முப்ளி என்ற ஒரு பேர்ல இயங்குறான். இன்னைக்கு பல குட்டி குட்டி அமைப்பா ஒவ்வொரு பிரிவு இருக்கு. இவங்கிட்ட போன இவங்க சொல்ற வாதம், நாங்க வந்து தெரியல பெருசா கட்டி போட்டுக்கலாம், பள்ளி வாயமா கட்டிக்கலாம், தொண்ணூறு லைட்லாம் போட்டு அப்படி பீச்சோட போனீங்கன்னா காத்தாங்குடியில அப்படி இருக்குது. இதே மாதிரி கல்முனையில இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல அங்கெல்லாம் இடம் பேச அமைச்சிருக்கிறாங்க. மற்ற இடங்களில் அவங்க செஞ்சு வாழ்றாங்க. இந்த நிலைப்பாடு கொள்ளக்கூடாது, நாங்கள் கொள்ள தேவையில்லை, யுக்தி நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது, நோவு பிடிக்கிறது, இந்த கடமைகளை உதாசீனம் செய்யணும். அப்ப இவங்க யார்? சூபியார். இந்த சூபித்துவ கொள்கையில் உள்ளவங்க தான் இந்த நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. அப்ப முதல்ல நீங்க அவங்களை புரிஞ்சு கொள்ளணும், இந்த ஷரியத் மார்க்கத்துடைய அடிப்படை கடமைகளை உதாசீனம் செய்கின்றவர்கள், அதுல பொதுபோக்கு தன்மை உள்ளவர்கள், அதை அப்படி மறுப்பவர்கள், இந்த கூட்டம் எல்லாம் இந்த தத்துவத்தை சார்ந்த இந்த சூபிய கொள்கை உள்ளவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க முகண்ட அந்த ரூமிக்கு இந்த கத்தாலி வந்து இந்த நிலைப்பாட்டில் இருக்கு. அவர் இந்த கருத்தை பேசி சொல்றாரு. எப்படியே சொல்லிட்டு அந்த இஹியா உற்பத்தியிலே அவர் சொல்றாரு, இந்த மார்க்கத்துடைய அடிப்படைகள்லாம் 4 பகுதியாக பிரிச்சார். அவர்கிட்ட அதாவது இந்த ஷரியத்துல வந்து 4 பகுதி. ஒன்று இபாதத், இரண்டாவது ஆதார், மூணாவது முஹ்லிகாத், நாலாவது முன்ஜியாத், இது வந்து இந்தியாவில் இல்லை, கத்தாலி அவர்களுடைய அந்த நூலில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியில தான் அவர் சொல்றார், பொதுவாக இந்த ஷரியத்தில் உள்ள அந்த வணக்க வழிபாடுகள் நாங்கள் இருக்கலாம், இந்த பாய்க்கலாம் சொல்லி சில இபாதத்துகள் அவர் அந்த இந்தியாவில் இந்த வகையில தெரிவிக்கிறார். அவர் முழுக்க அந்த கிதாபை படித்தா ஒன்று இபாதத், ஆதார், முஹ்லிகாத், முன்ஜியா. இபாதத் என்றால் வணக்க வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள். ஆதாத் என்றால் வளமையில் உள்ளவைகள், வளமையான நம்ம செய்யுது, வணக்கம் அல்ல, சும்மா செயற்படுற செய்தி. அதன்றாட நாம இதை வணக்கம் சேர்த்து கொடுக்குறது, ஆடை அணிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஆதாரத்தில் உள்ளது. பிரயாணம், ஒரு வாகனம் ஓடுறது, இதில் பாவிக்கிறது, எலக்ட்ரானிக் நவீன கருவிகளை பாவிக்கிறதுலாம் ஆதாரத்தில் உள்ளது. இந்த மாதிரி ஆதாரம். அதே மாதிரி குஹுலிகா, உங்களை அழித்தொழிக்கக்கூடியவைகள். அதே போல முன்ஜியா, உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியவைகள். இப்படி 4 டாபிக்ல அவர்கள் கிதாப இந்தியாவில் இதை பிரித்து வைத்திருக்கிறார். முன்ஜியா சென்றா நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியவைகள். இந்தியாவில் பற்றி இந்த 4 இந்த 4 தலைப்புகளாக இந்தியாவில் பற்றி மொத்தமாக இருக்கு. அப்ப இந்த ஷரியத்துல அவர் அந்த மார்க்கம் என்ற அடிப்படையில் இந்த கத்தாலி அவர்கள் சொன்ன இந்த கருத்து இந்தியாவில் பதியப்பட்ட ஒரு செய்தி. அவர் வந்து இந்த மாதிரி எடுக்கிறார், வணக்கம் எல்லாம் வந்து ஒரு உயிர் போல் அப்படி எடுத்து ஒப்பிட்டு சொன்னார். சொல்லிட்டு அவர் தான் இந்த கிதாபை 4 பிரிவாக பிரிச்சுட்டு இந்த முன்ஜியாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில், அதாவது நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியவைகள் என்ற அந்த டொபிக்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். அதாவது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க ஒரே வழியில சரி, உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது ஒரே வழி தரிக்கத்தில்லை. அப்ப ஏன் இந்த வார்த்தைகள்லாம் மிகவும் புரியாது. தரிக்கத்துன்னு சொல்றது, ஹக்கீக்கத்துன்னு எல்லாம் ஒன்றுமாய் விளங்கும். தமிழ்ல மொழிபெயர்த்தா இது வந்து ஒரு நல்ல தானே தான் நினைப்போம். ஆன்மீக பயிற்சி கட்டாயம் வேணும், மார்க்கத்தை ஆன்மீக பயிற்சி வேணும். மார்க்கம் யதார்த்த நிலையில் உன்னோட யதார்த்த நிலையை புரியும். சும்மா மொழி ரீதியான கருத்து எடுத்தா மாறிப்பது விஞ்ஞானம் முக்தி அடைதல் அப்படி என்றாலும் நம்ம மார்க்கத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கு வார்த்தை. ஆனா இந்த வார்த்தைகளுடைய உள்ரங்க கருத்துக்கள் உச்சம் டேஞ்சரானதாக இருக்கு, சிந்தனைகளும் டேஞ்சரான. ஆகைதான் இவர் சொல்றார், இந்த நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்கு தரிக்கத்து இல்லாமல்
வேறு வழி கிடையாது. அதாவது தரைக்கத்துக்காகத்தான் நீங்க சுவர்க்கத்துக்கு போகலாம். தரிக்கத்தை விளக்கம் நம்ம சொல்றாரு. தரிக்கத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குன்னா அப்ப அதெல்லாம் விளக்குது. தரிக்கான ஒரு பாதைன்னு சொல்லணும். தமிழ்ல சொல்றாரு ஒரு பாதை, சொர்க்கத்துக்கு போற ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா தரிக்கான என்ன என்பதற்கு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. ஒரு சேகரத்தை வச்சு பயிர் செய்யும். நான் சொன்னதில்லை, நான் நம்மளோட தருவேன். அசாரி சொல்றாரு, ஒரு சேகரத்துல என்ன செய்யணும், பயிர் செய்யணும். அவருக்கு முன்னால் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு அடிமையை போல இருக்கும். அவருக்கு முன்னால் ஒரு அடிமையை போல உட்கார்ந்து இருக்கணும். அவர்ல நீங்கள் அல்லாவை காணலாம். இதோடு இதான் வாசல் அந்த அல்லாவை ஒரு சேகலே காணலாம். உங்களுடைய அமீர்களை காணலாம். யாருக்கு பயிர் செய்து அந்த சேகத்தினால் அல்லாவை காணலாம். அதே நேரத்தில் அந்த அவர்கள் அல்லாவை காணலாம். அதே போல அவர் சொல்றதை நீங்க செய்யணும். அவர் எதெல்லாம் சொல்றாரோ நெருப்புல பாயத்தினாலும் நீங்க செய்யலாம். அவர் என்னத்தை சொன்னாலும் அவருக்கு மாறு செய்யக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சு வந்தால் நீங்கள் உண்மையான ஹக்கீகத்தை அடையலாம். இப்ப சரியத்தில இருந்து எல்லாத்தையும் முட்டு மார்க்கத்தோட எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்ப வந்து ஒரு பயத்துக்கு ஒரு சேவனத்தில் இருக்கணும். அதான் கெரியல் இருக்கும். அப்படியே அவர் குடும்பத்துல நீங்க நம்பிக்கை அப்படியே வந்து கடைசியில் ஒரு நிலை என்ன ஹக்கீகத்து, சரியத்து, தரிக்கத்து, ஹக்கீகத்து. ஹக்கீகத் என்ற நிலையை நீங்கள் அடைஞ்சுள்ளீர்கள். ஹக்கீகத் என்ன? அதுதான் யதார்த்த நிலை. அந்த உண்மை ரகசியம், ரகசியம். அந்த ரகசியத்தை நீங்கள் அடைஞ்சிட்டா அங்கால சிம்பிள் அடைஞ்சிடலாம். எவ்வளவு ஒரு அதாவது மடமைத்தனமான சிந்தனை கூட மக்களை இப்படித்தான் பயிற்சிக்கிறார். இதை பார்த்து இந்த மக்கள் நினைக்கிறாங்க ஒரு ஆன்மீக பயிற்சி அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப தப்லீக் ஜமாத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் பேசிக்கு 4 மாசம் பேசிருக்குது, இத்தனை தடவை பேசிருக்கிறேன். ஆனா உண்மையில அதுல போற மாதிரி அந்த ஜமாத்துல போய் அந்த பள்ளியில போய் அப்படி தங்கி அங்க அந்த சூழல் இருந்து அப்படி வரும்போது மனசுக்கு ஒரு திருப்தி வரும். என்ன திருப்தி? ராஜ்யத்துக்கு அடுப்புற, அதாவது சந்தோஷம். குர்ஆன் ஓதுறது, இந்த டைம் அமல், இந்த நேரம் அமல். இந்த சின்ன வரப்புல எல்லாரும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்காலும் முடிவெடுக்க போறாங்க. இந்த அமைப்பு நல்லது நல்லதான் உண்மையில் நல்ல ஒரு வழிதான் போறாங்க. இதுதான் எல்லாரும் முடிவெடுப்பான். ஏன்? இதுதான் அந்த பயிற்சி அவங்கள அந்த ஒவ்வொரு நிலையும் இதை மக்கள் சரியாக புரியுது. எல்லாத்தையுமே இந்த நிலை தான் சூபித்துவ நிலைக்குரிய அடிப்படை. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவார். நாம நினைப்போம் இது நல்ல மார்க்கத்துடைய விளைவு செய்யத்தான் எல்லாம் சொல்லத்தான் வேணும், எல்லாருக்கும் ஓத்தான் வேணும், சிக்கல் செய்யத்தான் வேணும். ஆனா இவங்க நினைச்சுவாங்க அதை ஒரு வகையாக பயிற்சி கொடுத்து அதை அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து கடைசா நாங்கள் நீங்க இப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு பெரிய ஒரு ஆள், நீங்க அண்ணாவோட நேரடி தொடர்புள்ள ஒரு புத்தானத்து கொண்டு வச்ச உடனே அவன் அதுக்கு குறைவு செய்யல. அவர் எல்லாத்தையும் மறந்து அவருக்கு பெரிய ஒரு அவருக்கு கீழே பணியாளர் வேணும். அவருக்கு 4 பேர் பயிர் செஞ்சு அவருக்கு முடியுது உருவாக்குறது அவர் மனம் மாட்டார். இப்படித்தான் இந்த சேகுமார்கள் எல்லாம் வழிகட்டு போனாங்க. அவங்களுக்கு சில கடமைகள் எல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லை. அவங்களுக்கு கிடையாது. முரீதுகளுக்கு இருக்கின்ற கடமை இந்த சேகுக்கு இருக்காது. அப்படி சில ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. அப்ப சகோதரர்களே, இது வந்து ஷைத்தான் காட்டுகின்ற ஒரு அழகான பாதை. ஆகவேதான் எந்த அமைப்புலையும் நாங்கள் உள்ளே பார்க்க வேண்டும். அவர்கள் செய்கிற செயல்களை வச்சு முடிவெடுக்கவே இல்லை. அடிப்படை நீங்க புரிந்து கொள்ளணும்னா மனிதனுடைய செயலை வச்சு மாற்றத்தை விடக்கூடாது. ஒரு அமைப்பினுடைய செயல்பாடுகளை வச்சு அது நல்லா இருக்கும் கருதாது. அவை அவங்களோட எல்லா செயல் நல்லது போன்று தெரிந்தாலும் இவங்களோட பேசிக் என்ன, இவங்களோட அடிப்படை என்ன தான் அந்த அமைப்பு சரியா காணும். ஆகவேதான் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கொஞ்சம் அப்படி படிப்படியாக வந்து அந்த கட்டிமையாக முக்தி நிலை வந்து ஹக்கீகத்துடைய அந்த சேகத்துள்ளே இருந்து வரும். இப்ப சேகை உருவாகியாரு முரீது